மினிமலிசம் அப்படிங்கிறது சிம்பிளிஃபையிங் லைஃப் அண்ட் டீக்ளட்டரிங் அப்படிங்கிறது நம்மளுக்கு தேவையில்லாத பொருட்களை ரிமூவ் பண்ணுறது நம்ம லைஃப்ல இருந்து. ஸோ இது ரெண்டுமே கோஸ் ஹேண்ட் இன் ஹேண்ட் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு மினிமலிசம் அண்ட் டீக்ளட்டரிங்கோட ஒரு அன்எக்ஸ்பெக்டட் பெனிஃபிட் தான் நீங்கள் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். கொஞ்ச நாள் முன்னாடி என்னோட நிறைய திங்ஸ் வந்து நான் டீக்ளட்டர் பண்ணியிருந்தேன். எக்ஸாம்பிளுக்கு ஒரு பெரிய பீரோ வந்து டீக்ளட்டர் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த பீரோவில் உள்ள என் பையனோட ட்ரெஸ் ப்ளஸ் என் ஹஸ்பண்டோட ட்ரெஸ்ஸஸ் ப்ளஸ் இன்னும் கொஞ்சம் ஃபைல்ஸ், பேப்பர், டாக்குமெண்ட்ஸ் இது எல்லாமே வந்துட்டு ஒரே ஒரு சின்ன கபோர்டில் ஆர்கனைஸ் பண்ணணும். எதுக்காக நான் பீரோ டீக்ளட்டர் பண்ணியிருந்தேன்னா, புது வீட்டுக்கு நெக்ஸ்ட் மந்த் ஷிஃப்ட் ஆக போகிறோம். ஸோ அதனால இந்த கபோர்டில் தான் வந்துட்டு இந்த நீங்கள் இப்போ கட்டிலில் பார்த்த எல்லா திங்ஸையும் வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ண போகிறேன். ஸோ இது எப்படி சாத்தியம் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு காரணம் வந்துட்டு டீக்ளட்டரிங் அண்ட் மினிமலிசம் தான். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா, என் பையனோட ட்ரெஸ் எல்லாத்தையும் தான் ஃபர்ஸ்ட் ஆர்கனைஸ் பண்ண போகிறேன். பையனோட டிஷர்ட்ஸ், ஸ்கூல் யூனிஃபார்ம், அந்த மாதிரி ஷர்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு ஹேங்கரில் போட்டுட்டேன். ஸோ அந்த ஹேங்கரோட லிங்க், நான் யூஸ் பண்ணுற ஆர்கனைசர்ஸோட லிங்க் இது எல்லாமே வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அமேசான் ஸ்டோர் ஃப்ரண்ட் லிங்க்னு போட்டிருப்பேன். நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஹேங்கரில் உள்ளது எல்லாத்தையும் போட்டுட்டேன். 2 ஹாஃபாக டிவைட் பண்ணிக்கிறேன் வீடியோவே. ஒன்று வந்து ஃபஸ்ட்டு என் பையனோடதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா என் ஹஸ்பண்டோட ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு, கடைசியாக பேப்பர் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு வந்து நான் புதுசாக எந்த ஆர்கனைசரும் எதுவும் வாங்கலை. ஆல்ரெடி நான் வச்சிருக்கிறதே தான் திரும்பவும் யூஸ் பண்ணியிருக்கேன். பையனோடதெல்லாம் வச்சதுக்கப்புறமா கீழே பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது. ஸோ அவனோட ட்ரௌசர்ஸ், அப்புறம் வந்துட்டு பேண்ட்ஸ், அப்புறம் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸுக்குள்ள ஜீன்ஸ் பேண்ட்ஸ் எல்லாம் இருந்தது. ஸோ அது எல்லாத்தையும் வந்துட்டு எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து 3 ட்ரே வச்சுருக்கேன். இது 3மே செட் ஆஃப் 3 அமேசானில் வாங்கினது, ரொம்ப நாள் முன்னாடி வாங்கினது தான். இது டிமார்ட்டில் கூட உங்களுக்கு கிடைக்குது. ஃபர்ஸ்ட் இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா ட்ரௌசர்ஸ் எல்லாத்தையும் மடித்து வச்சுக்கிறேன். பர்ஃபெக்டாலாம் எனக்கு மடிக்க தெரியாது, எனக்கு தெரிஞ்ச மாதிரி தான் மடிப்பேன். அண்ட் வந்துட்டு வைக்கும் போது மேலே பார்த்தா எல்லாமே தெரியணும். நான் வைக்கும் போது உங்களுக்கு தெரியும். ஸோ எல்லா ட்ரௌசர்ஸுமே உங்களுக்கு விசிபிளாக இருக்கும். ஒன்று மேலே ஒன்று அடுக்காமல் வெர்டிக்கல் பொசிஷனில் அடுக்குனீங்கன்னா உங்களுக்கும் உங்கள் பையனே வந்து பார்த்தாலும், என் பையன் வந்து பார்த்தாலும், என் ஹஸ்பண்ட் எடுக்கிறதா இருந்தாலும் ஈஸியாக இருக்கும். ஸோ வீட்டில் நீங்கள் அரேஞ்ச் பண்ணும்போது அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணுங்கள். ஸோ வந்து ஒரு இதில் வந்து ட்ரௌசர்ஸ் வச்சுட்டேன், ஒரு இதில் வந்துட்டு கொஞ்சம் ஜீன்ஸ் பேண்ட் அந்த மாதிரி ஹெவி பேண்ட்ஸாக இருக்கிறது எல்லாத்தையும் வச்சுட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா நார்மலாக வீட்டில் போட்டுக்கிற பேண்ட்ஸ் இது எல்லாத்தையும் ஒரு இதில் வச்சுட்டேன். ஸோ வந்து 3 ட்ரேலையும் வச்சுட்டேன். இது போக இன்னொரு சின்ன ட்ரே இருக்குது. அது போக ஒரு 2 கேப் இருக்குது. அது வந்து அந்த சைடில் கேப் இருக்குது. ஸோ அந்த கேப்புக்குள்ளே வச்சுக்கிறேன். அண்ட் இந்த சின்ன ட்ரேல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெல்ட்ஸ் இருந்தது, அந்த பெல்ட்டு, அதுக்கப்புறமா வந்து அவனோட இன்னர்ஸ், அதுக்கப்புறமா சாக்ஸ், ஸ்கூலுக்கு யூஸ் பண்ணுற எல்லா சாக்ஸும், வெளியில் மற்ற சாக்ஸ் எல்லாமே ஒன்றுக்குள்ளே ஒன்று வச்சு சுருட்டி மடிச்சிருப்பேன். ஸோ வந்து மிஸ் ஆகாமல் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து இந்த சின்ன ட்ரேல வச்சுட்டேன். ஸோ இந்த 4 ட்ரே அவனுக்கு செட் ஆயிடுச்சு. ஸோ இந்த 4 ட்ரேவும் உள்ளே வைக்க போகிறேன். ப்ளஸ் எக்ஸ்ட்ரா இன்னும் 2 ட்ரே இருக்குது. அந்த ட்ரேயும் உங்களுக்கு என்னென்னு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா, அதில் வந்து சில மிஸ்சலேனியஸ் ஐட்டம்ஸ் இருக்குது. இதில் வந்துட்டு அவனோட வாட்ச்சு, சன்கிளாஸ் அந்த மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் அது தனியாக இருக்குது. மேலே வந்து அந்த ஜீன்ஸ் பேண்ட் மாதிரியான பேண்ட் எல்லாத்தையும் வச்சுருக்க ட்ரே, அது பக்கத்தில் இன்னர்ஸ் எல்லாம் வச்சுருக்க இன்னொரு ட்ரே. ஏன்னா அந்த ட்ரே வைக்க தான் அங்கே இடம் இருந்தது. ஸோ அந்த ட்ரேவை அங்கே வச்சுட்டேன். அண்ட் எக்ஸ்ட்ரா உள்ள ஹேங்கர்ஸை கீழே வச்சுருக்கேன். ஏன்னா அந்த ஹேங்கர்ஸ்க்குலாம் ட்ரெஸ் இல்லை, அது எக்ஸ்ட்ரா உள்ள ஹேங்கர்ஸ் தான். அந்த ஹேங்கர் வந்து செட் ஆஃப் 50 வாங்கினது. ஸோ என் பையனோட ட்ரெஸ் ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. அடுத்து என் ஹஸ்பண்டோட ட்ரெஸ் எல்லாம் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத காட்டுறேன். கீழே இன்னும் 2 பேஸ்கெட்டும் வச்சுட்டேன். அண்ட் அதுக்கு முன்னாடி திஸ் போர்ஷன் ஆஃப் த வீடியோ இஸ் கைண்ட்லி ஸ்பான்சர்ட் பை இண்டஸ் வேலி. இண்டஸ் வேலியில் இருக்க எல்லா குக்வேர்ஸும் எனக்கு ரொம்ப பிடிச்சமான குக்வேர்ஸ். அது காரணம் என்னன்னா எல்லாமே ஹெல்த்தி குக்வேர்ஸ், எல்லாமே டாக்ஸின் ஃப்ரீ. ஸோ நீங்கள் தைரியமாக உங்கள் ஃபேமிலிக்கு இதில் சமைக்கலாம். இந்த வாட்டி பிராண்ட் கொலாபரேஷனுக்காக நம்மளுக்கு 3 ப்ராடக்ட் சென்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இந்த பேன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கேஸ்ட் அயனால் பண்ணது, நல்லா ஹெவி வெயிட்டாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 3 பிட் இருக்கும், 3 குழி இருக்கும். அதில் நீங்கள் வந்து செட் தோசை பண்ணுறதுக்கு, ஊத்தாப்பம் பண்ணுறதுக்கு, 2 இதில் ஊத்தாப்பம் பண்ணிவிட்டு ஒரு இதில் ஆஃப் பாயில் பண்ணிக்கலாம், ஆம்லெட் பண்ணிக்கலாம். இந்த ஆம்லெட், ஆஃப் பாயில் எல்லாமே நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆயில் கம்மியாக ஊற்றி பண்ணும்போது ரொம்ப சூப்பராக வந்தது. ஆயிலே இல்லாமலேயும் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். பேன் கேக் அதுவும் சூப்பராக வந்தது. வாழைப்பழம்லாம் ரொம்ப கனிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வந்து வீட் ஃப்ளாரும் பனானாவும் சேர்த்து பேன் கேக் அதுதான் நான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணேன். நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும், நான் ரொம்ப ஆயிலே போடல, ரொம்ப சூப்பராக வந்தது.
ஸோ பேன்கேக் மாதிரியான ஐட்டம் நீங்கள் செய்வீங்கன்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணலாம். ரெண்டாவது ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இந்த கடாய். இது வந்து ஒரு மீடியம் சைஸ் கடாய். இது வந்து ஃபுல்லாக ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பண்ணியிருக்காங்க. நல்ல ஹெவி பாட்டம்டு கடாய். என்னோட பழைய கடாய் வந்துட்டு ரொம்ப ரொம்ப பழசாயிடுச்சு. ஸோ அதை வந்து மாற்றணும் அப்படிங்கிறதுக்காகவே மாற்றினேன். இது பார்த்தீங்கன்னா டிஷ்வாஷர் சேஃபும் கூட. ஸோ அதனாலே நான் வந்துட்டு இதை ப்ரிஃபர் பண்ணேன். இது வந்து ஃபுல்லாக ஹெவி பாட்டம்டாக இருக்கனால உங்களுக்கு வந்து நீங்கள் ஆயில் கம்மியாக ஊற்றி சமைச்சாலும் உங்களுக்கு வந்து அடிப்பிடிக்காமல் வரும் எல்லாமே. அதே சமயம் வந்துட்டு இதில் இவங்களோட இருக்க எல்லா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம். இது க்ளீன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் கொடுத்துருக்க லெட்டும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், அதுவும் வந்து எனக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்தது. அடுத்து தேர்டு கொடுத்த ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த குழிப்பணியார சட்டி. ஸோ இதுவும் வந்து ஃபுல்லாக கேஸ்ட் அயனில் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி நான் வந்து நான்ஸ்டிக்கில் தான் வந்துட்டு குழிப்பணியாரம் செஞ்சுருக்கேன். நான் கேஸ்ட் அயனில் இதான் ஃபஸ்ட் டைம் செஞ்சேன். ஸோ ஃபஸ்ட் டைம் நான் செய்யும் போதே வந்துட்டு அடிப்பிடிக்காமல் ஒட்டாமல் அழகாக எடுக்க வந்தது. எனக்கு வந்து கொஞ்சம் யோசனையாகவே இருந்தது, பண்ணும்போது ஒழுங்காக வருமா, எப்படி வரும் அப்படின்னு யோசிச்சுட்டே தான் பண்ணேன். பட் வந்துட்டு அழகாக எடுக்க வந்தது. அந்த கிளிப்பிங்கும் உங்களுக்கு அதில் அட்டாச் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா குழிப்பணியாரம் வந்து ரொம்ப கம்மியாக தான் ஆயிலுமே ஊற்றிருந்தேன். குச்சியை வச்சுட்டு லைட்டாக திருப்பும் போதே வந்து அந்த குச்சி வந்து அவங்களே கொடுத்துருந்தாங்க. என்னோட கூப்பன் கோட் வசந்தி, அதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 12% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த ப்ராடக்ட் லிங்க்ஸ் ப்ளஸ் அவங்களோட வெப்சைட் லிங்க் எல்லாமே கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஹெல்த்தி குக்வேர்ஸ் உங்கள் ஃபேமிலிக்கு ப்ரிஃபர் பண்ணுங்கள். கம்மிங் பேக் டு த ஆர்கனைசேஷன். இப்போது என் ஹஸ்பண்டோட ட்ரெஸ் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ண போகிறேன். அவரோட டிஷர்ட், ஷர்ட், அப்புறம் குர்தா மாதிரியான ட்ரெஸ் இது எல்லாமே வந்து ஹேங்கர்ஸில் போட்டிருக்கேன். இந்த ஹேங்கர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து மினிஷோ அப்படிங்கிற கடையில் வாங்கினேன். அந்த ஹேங்கர்ஸ் வந்துட்டு இது பிளாஸ்டிக் கிடையாது, ஒரு ஸ்டீல் மாதிரி இருக்கும். உள்ள வெளியில் வந்து ஒரு ரப்பர் மாதிரியான ஒரு மெட்டீரியலில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ட்ரெஸ் எல்லாம் வந்து நூல்லாம் இழுத்துறாத மாதிரி இருக்கும். இதே ஹேங்கர்ஸ் தான் என் ட்ரெஸ்ஸுக்குமே நான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ அந்த ஷர்ட், டிஷர்ட், அப்புறம் வந்து ட்ரௌசர்ஸ், வீட்டில் போட்டுக்கிற ஷார்ட்ஸ் அதுவும் போட்டாச்சு. இதெல்லாம் தான் ஹேங்கரில் போட முடிஞ்சது. ஜீன்ஸ் பேண்ட்லாம் ஹேங்கரில் போட முடியல. ஸோ அதெல்லாத்தையும் வந்து ஒரு ட்ரேல ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். அது போக 2 சாரீ பேக் இருக்குது. இந்த சாரீ பேக்கில் என்ன ஆர்கனைஸ் பண்ண போகிறேன்னு சொல்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா சைடில் வந்துட்டு ஸ்டீல் வச்ச மாதிரி இருக்கும். இந்த மாதிரியான சாரீ பேக்ஸ் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு மடங்காமல் நல்லாயிருக்கும். கொஞ்சம் காஸ்ட்லி நார்மல் சாரீ பேக்கை விட. பட் இது வந்து ரொம்ப உங்களுக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் வந்து வின்டர் சீசனில் யூஸ் பண்ணக்கூடிய ஷால் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா இருக்க டவல்ஸ் கொஞ்சம், ஒரு 2 டேபிள் கிளாத், இதெல்லாம் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஐட்டம்ஸ். ஸோ அதை வச்சுருக்கேன். பெட்ஷீட் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் நான் அதில் தான் வைப்பேன். பெட்ஷீட் எக்ஸ்ட்ரா எதுவும் இல்லை, ஸோ அதனால வைக்கல. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் வந்து அது ஃபங்க்ஷனுக்கு, கல்யாணத்துக்கு அந்த மாதிரி போனால் போட்டுக்கக்கூடிய ஷெர்வானி மாதிரியான ஐட்டம்ஸ், அண்ட் வந்துட்டு பட்டு வேஷ்டி சட்டை, அப்புறம் இன்னும் கொஞ்சம் நிறைய வேஷ்டி ஃபங்க்ஷன்ஸ்க்கு போட்டுக்கிறது, இது எல்லாத்தையுமே வந்துட்டு இதில் வந்து அயன் பண்ணது எல்லாமே. ஸோ அயன் பண்ண வாக்கிலே எல்லாத்தையும் உள்ளே வச்சுட்டு ஜிப் போட்டுட்டா எதுவுமே ஆகாமல் அப்படியே இருக்கும் அது. ஸோ இது எல்லாத்தையும் வந்து இந்த 2 பேக்கில் ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்னதாக இருக்க மாதிரி இருக்குது. பட் எவ்வளோ ட்ரெஸ்ஸஸ் நான் வைக்கிறேன்னு உங்களுக்கே பார்க்கும்போது தெரியும். இதே மாதிரி 4 பேக் வந்து என்னோட சாரீஸ் வைக்கிறதுக்கும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். சாரீஸ் அண்ட் ப்ளவுசஸ் எல்லாமே சேர்த்து வைக்கிறதுக்கு. ஸோ அடியில் வந்து இருக்க ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள், இங்கே தான் வந்துட்டு இந்த சாரீ பேக்ஸை வைக்க போகிறேன். சைடு வாக்கில் வச்சா தான் வைக்க முடியுது, இடம் பார்த்தது. ஸோ சைடாக வச்சுட்டேன். அண்ட் பக்கத்தில் இருக்க ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ட்ரே, அந்த ப்ரௌன் கலர் ட்ரே ஒன்று வாங்கிக்க போகிறேன். இதில் வந்து என் ஹஸ்பண்டோட ஜீன்ஸ் பேண்ட் எல்லாம் இருக்குது. ஸோ ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. இனி வந்துட்டு ஃபைல்ஸ் இருக்குது. ஃபைல்ஸ் மட்டும்தான் ஆர்கனைஸ் பண்ணணும். நடுவில் இருக்க ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள், அந்த ஸ்பேஸில் தான் எல்லா ஃபைல்ஸையுமே வந்து ஆர்கனைஸ் பண்ண போகிறேன். ஆல்ரெடி வந்துட்டு எப்படி ஃபைல்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ போட்டிருக்கேன், நோ மோர் பேப்பர் கிளட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து ரொம்ப ஈஸியாக எப்படி நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணலாம்னு அந்த வீடியோவில் இருக்கும். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த வீடியோ கொடுக்க ட்ரை பண்ணுறேன். இதில் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸ்லேருந்து, அதுக்கப்புறம் என் பையனுக்கு தனி செப்பரேட் டாக்குமெண்ட் இருக்கும், எனக்கு தனி டாக்குமெண்ட் இருக்கும், என் ஹஸ்பண்டுக்கு தனி இருக்கும். இந்த மாதிரி எல்லாருக்குமே தனித்தனியாக டாக்குமெண்ட்ஸ் போட்டு ஃபைல்ஸ் போட்டு ஆர்கனைஸ் பண்ணிவிடுவேன். அண்ட் சைடில் வந்து ஹூக்ஸ் இருக்கும், ஹூக்ஸ் மாட்டியிருக்கேன். எப்போவுமே நம்ம டோர் ஸ்பேஸையும் ஆக்குபை பண்ணிக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் யூஸ் பண்ணுற சீப்பு, பையன் யூஸ் பண்ணுற பவுடர், அப்புறம் வந்து என் ஹஸ்பண்ட் யூஸ் பண்ணுற சன்ஸ்க்ரீன், வாட்ச்சு, இது மாதிரியான டியோடரண்ட், இது எல்லாமே அந்த சைடில் இருக்கும். அண்ட் இன்னொரு ஹூக் இருக்குது. அந்த ஹூக்கில் வந்துட்டு என் பையனோட வின்டரில் யூஸ் பண்ணுற குல்லா வந்து
மாட்டுறேன். அதே மாதிரி டோரோட இந்த சைட்லேயும் வந்துட்டு ஒரு ஹூக் வந்து மாட்டியிருக்கேன். அந்த ஹூக்கில் வந்துட்டு ஹேர் ட்ரையர் வந்து மாட்டி வைக்க போகிறேன். ஸோ டோர் ஸ்பேஸையும் நம்ம ஆக்குபை பண்ணியாச்சு. கட்டில் உங்களுக்கு எவ்வளோ திங்ஸ் நான் உங்களுக்கு காமிச்சேன், அது எல்லாத்தையுமே வந்து ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற ஒரு மூலமாக நம்மளால நீட்டாக ஆர்கனைஸ் பண்ண முடிஞ்சது. ஸோ டீக்ளட்டரிங், மினிமலிசம் எல்லாம் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி ஆர்கனைசேஷனும் முக்கியம். பட் டீக்ளட்டரிங் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி நீட்டாக ஆர்கனைஸ் பண்ண முடியும். ஸோ டீக்ளட்டரிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆர்கனைசர்ஸ் வாங்கி ஆர்கனைஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அண்ட் வந்து மினிமலிசம் அண்ட் டீக்ளட்டரிங் ரிலேட்டட் வீடியோஸோட பிளேலிஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.